Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஜெபத்திலே விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து இப்பொழுது போதித்து வருகிறேன். ஆபிரகாமை குறித்து போதித்தோம். 7 காரியங்களை சொன்னேன். ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி செயல்பட்டது என்று ரோமர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து. இந்த 7 காரியங்களை இன்றைக்கு இன்னொரு உதாரணத்தின் மூலமா எடுத்து காண்பிக்க போகிறேன். ஏனென்றால் விசுவாசம் என்கிறது கோட்பாடுகள் அங்கு ஆபிரகாமில் விளங்குகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவன் எப்படி விசுவாசித்தான் என்று பார்த்தால் அந்த விசுவாசத்தில் என்ன இருந்தது என்று விளங்கிவிட்டது. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும், வயசாகிவிட்டது, 100 வயசாக போது. இப்பேற்பட்ட வயதானவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? ஒரு அற்புதமே நடக்க வேண்டும். நடந்தது என்று வேதம் எழுதுகிறது. அவனுக்கு வானத்தின் நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை தேவன் உண்டு பண்ணினாராம். எப்படி அது நடந்தது? எப்படி அவன் விசுவாசத்தை பயிற்சிவித்தான்? நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படி அற்புதங்கள் நடக்கக்கூடும்? எப்படி மலைகளை நாம் பெயர் தர முடியும்? எப்படி தடைகளை நாம் மீறி முன்னுக்கு செல்ல முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஆபிரகாமின் வாழ்க்கையை பார்த்தா விசுவாசத்தில் இதெல்லாம் அடங்கி இருக்குதுன்னு தெரியுது. விசுவாசம்னா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது, இம்பாசிபிள் நடக்கும்னு விசுவாசிக்கிறது, இம்பாசிபிள்லாம் பாசிபிள் ஆகும் என்று விசுவாசிப்பது, இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைப்பது, சாதகமாக எதுவும் தெரியாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை நடக்கும், அப்படியே சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசிப்பது, எதிர்மறையா சூழ்நிலைகள் தோன்றினாலும் இல்லை கர்த்தருடைய வார்த்தை அப்படியே நடக்கும் என்று விசுவாசிப்பது. விசுவாசத்தை அறிக்கை செய்கிறது மூலமாக விசுவாசம் பலப்படுகிறது. விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது நம் விசுவாசத்தை அறிக்கை செய்வதை பெற்றுக்கொள்கிறோம். இவ்வளவுதான் விசுவாசம். இதைத்தான் ஆபிரகாம் செய்தான். இப்படி தான் குழந்தை பிறந்தது அவனுக்கு. குழந்தை மட்டும் இல்லை, நான் சொல்லுகிறேன், வியாபாரமும் இப்படி தான் பிறக்கும். வாழ்க்கையில் எல்லாமே இப்படி தான், ரட்சிப்பே இப்படி தான் பிறக்குது. எல்லாமே இப்படி தான் பிறக்குது. வியாபாரம் இப்படி தான் பிறக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இப்படி தான் பிறக்கும், நம்முடைய தடைகள்லாம் மீறி முன்னேற்றம் வாழ்க்கையில் இப்படி தான் பிறக்கும், நம்முடைய பிரச்சனைகள்லாம் மாறி சமாதானமான ஒரு வாழ்க்கை இப்படி தான் பிறக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் பிறப்பிக்கலாம். எப்படி பிறப்பிக்கலாம்? விசுவாசம்னா என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆபிரகாம் இடத்துல கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு இன்னொரு உதாரணத்துக்கு செல்வோம். அங்கிருந்து இந்த 7 காரியங்களை அந்த உதாரணத்திலிருந்து விளக்குகிறேன். இன்னும் நல்லா விளங்க பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனை குறித்தும் தாயை குறித்தும் இங்கே வாசிக்கிறோம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவர் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அதே பிரச்சனை பாருங்க, ஆபிரகாம் இருக்கிற அதே பிரச்சனை. ஆபிரகாமில் எப்படி குழந்தையை பெற்றுக்கொண்டான்னு வாஸ்தவம், இங்கே எப்படி விசுவாசத்துக்கு நேராக அவிசுவாசம் எப்படி வேலை செய்கிறது, இந்த மனுஷன் எப்படிப்பட்ட அவிசுவாசத்தை உடையவனாக இருந்தான் என்பதை குறித்தெல்லாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் விசுவாசம் இன்னும் நல்லா விளங்கும். சகரியா எலிசபெத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறது. யோவான் ஸ்நானனுடைய தாயார் தகப்பனாரை குறித்து, அவர்களை குறித்து சொல்லும்போது கர்த்தருடைய சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த உலகத்தில் நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி? நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா? நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஆனால் விசுவாசத்தில் நிற்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தான் குறைவு. நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் வெற்றி உள்ள கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறைவு. நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனால் பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயிக்கிற கிறிஸ்தவர்கள் குறைவு. ஏனென்றால் விசுவாசம் வேலை செய்யணும், அப்போதான் பிரச்சனையை மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆகவே நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் போதாது. நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் தோல்வியிலையும் விரக்தியிலையும் சலிப்பிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் நான் கிறிஸ்தவங்கிறாங்க. நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதாது, கர்த்தரை எப்படி விசுவாசிப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேணும். இவர்கிட்ட வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க. இவங்க ஒன்றும் பெரிய பாவம் செய்கிறது கிடையாது, அக்கிரமம் பண்ணுறது கிடையாது, கற்பனையின்படியெல்லாம் நடக்கிற ஒரு நல்ல மக்கள், நல்ல தம்பதிகள் பாருங்க, கடவுளுடைய பிள்ளைகள். இவர்கள் நல்லா நடந்துக்கிறாங்க, எந்த விதமான அக்கிரமம் செய்யல, இவர்கள் எந்த விதமான பாவம் செய்யல. ஆனால் எப்படி விசுவாசிப்பது என்பது இந்த மனுஷனுக்கு தெரியல பாருங்க. ஆகவே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு தேவை, பிள்ளை இல்லை. அந்த பிள்ளைக்காக இவர்கள் ஜெபிக்கிறார்கள் பாருங்க.
11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். இவன் ஒரு ஆசாரியன் பாருங்க, அங்கே தூபம் காட்டி கொண்டிருக்கிறான். தேவாலயத்தில் தூபம் காட்டி கொண்டிருக்கிற போது அங்கே கர்த்தருடைய தூதன் அங்கே தரிசனமாகிறான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று தேவதூதன் சொல்லுகிறான். பாருங்க, இவர்கள் ஒரு பிள்ளைக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அது என்ன? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் அதற்காக விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் வைத்துக் கொள்வோம். அப்போ பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வருது. தேவதூதனே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறான், நீ எதிர்பார்க்கிற அற்புதம் உனக்கு நடக்க போகிறது என்று. என்ன பண்ணுவீங்க? 1000 கும்பிடு போட்டு தோத்திரம் பண்ணி ரொம்ப சந்தோஷம், நல்ல காலம் சொன்னீர்னு சொல்லி உடனடியாக ஏற்றுக்கொள்வீர்கள். இவர்கள் பாருங்க, சொல்லுகிறான், வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து குமாரனை பெறுவாள் என்று சொன்ன போதும் இவன் விசுவாசிக்க முடியல. ஏனென்றால் நாம் வாசிக்கிறோம் 18ஆம் வசனத்தில், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிறேன். வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். அநேகர் இந்த சம்பவத்தை வாசித்திருக்கிறோம், ஆனால் புரிந்து கொண்டோமா என்று தெரியல. இன்றைக்கு கொஞ்சம் புரிந்து கொள்வோம். ஏன் இந்த தேவதூதன் நீ ஊமையாயிருப்பாய் என்றான்? அநேகர் சொல்லுகிறார்கள், பாருங்க, இவன் விசுவாசிக்கிறதுனால கர்த்தர் இவனை தண்டிச்சிட்டார் என்று சொல்லி. விசுவாசிக்காதனால கர்த்தர் இப்படி எல்லாரையும் ஊமையாக்கிட்டு இருந்தார்னா இன்னைக்கு சபையில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். சும்மா அப்படியே யாரோ சொன்னாங்கன்னு எடுத்துக்கூடாது. விசுவாசியாதனால கண்டதையும் பேசுறதுனால ஊமையாக்கிட்டா இன்றைக்கு என்ன ஆகும்? சபையில் முக்காவாசி பேர் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஊமைகளாக தான் இருக்க வேணும். ஏனென்றால் முக்காவாசி பேர் அவிசுவாசத்தையும் வேண்டாதையும் தோல்வியும் விரக்தியும் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆக போகிறத பேசுகிறது இல்லை, பெரிய வெற்றியை பேசுகிறது இல்லை, சுகத்தை பேசுகிறது இல்லை, அதெல்லாம் பேசுகிறது இல்லை. எது இல்லை, என்ன போச்சு, இதை தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் இவனை தண்டிக்கவில்லை. ஆபிரகாமை வைத்து எப்படி ஒரு பெரிய லெசனே எடுத்தார் ஆண்டவர் உலகத்துக்கே. விசுவாசம்னா என்னன்னு காண்பிக்கும்படியாக ஆபிரகாமை கொண்டு ஒரு பாடமே எடுக்கிறாரு. அவனுடைய வாழ்க்கையை அப்படியே வேதவசனம் சித்தரித்து காண்பிக்கிறது. ஏனென்றால் அதை படித்து நாம் விசுவாசம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ளும்படியாக அவன் சென்ற பாதையை நாம் பார்க்கிறோம், அவன் அனுபவித்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எப்படி அற்புதங்கள் நடக்கிறது, என்ன பண்ண வேணும் ஒரு மனுஷன், எப்படி அற்புதங்களை பெற்றுக்கொள்வது என்பதை அங்கே கற்றுக்கொள்கிறோம். இங்கேயும் நான் என்ன நம்புகிறேன், நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கும்படியாக. என்ன பாடத்தை? இந்த வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்கிற பாடத்தை மனுஷருக்கு போதிக்கும்படியாக இதை செய்கிறார். எல்லாரையும் ஊமையாக்க விரும்பல அவர். எல்லார் வாயும் அவர் அடைச்சிடுறது இல்லை. நான் சொல்லுகிறேன், எல்லார் வாயும் அவர் அடைச்சிட்டா நிறைய எல்லார் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துடும். வாய் தான் பிரச்சனை. இன்றைக்கு அற்புதத்துக்கு தடையா இருக்கிறது வாய் தான் பிரச்சனை. கேட்டிங்களா? இன்னைக்கு எல்லாரையும் கர்த்தர் ஊமையாகிட்டா எல்லார் வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் எல்லாம் நடந்து விடும். அநேகருடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுகிறோம்? அற்புதம் நடக்காதபடிக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள்னாலே நம் மரணத்தை தெரிந்து கொள்கிறோம், தோல்வியை தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள்னாலே நாம் எல்லா விதமான நெகட்டிவ் காரியங்களையும் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் மட்டும் நம்முடைய வாயை அடைச்சிட்டா போதும், அற்புதம் நடந்துடும் இன்றைக்கு. ஆனால் அவர் அடைப்பதில்லை. ஏன் என்று சொன்னால் அவர் நம்முடைய வாயை அடைச்சு ஆசீர்வாதத்தை கொண்டாந்து நம்முடைய வாயில திணிக்கிறது இல்லை, கிடையாது. நம்மை அவர் கனப்படுத்துகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் என்ன சொல்லுகிறார்? என்ன போல நான் உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், உனக்கு லெசன் வேணா எடுக்கிறேன், இந்த சகரியா வச்சு ஒரு பாடம் வேணா எடுக்கிறேன், உனக்கு காண்பிக்கிறேன் வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்கிறத. வாயின் வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம், அது எப்படி கெடுக்கிறது, அது எப்படி உண்டாக்குகிறது என்பதெல்லாம் உனக்கு காண்பிக்கிறேன். ஏன்னா என்ன போல உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். ஆனா நான் உன்னுடைய வாயை நான் அடைக்க போறது இல்லை. நீ உன் வாயில என்ன பேசுகிறாயோ அதுதான் உனக்கு உண்டாயிருக்கும். இதை பார்த்து நீ கற்றுக்கொள்.
இதை பார்த்து கற்றுக்கொண்டு வாயின் வார்த்தைகளை சரியாக உபயோகப்படுத்த கற்றுக்கொள் என்று அப்படி சொல்லுகிறார். அருமையானவர்களே, கவனிக்க வேண்டும். அப்ப கர்த்தர் வாய் அடைச்சு நமக்கு அற்புதம் செய்யறது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, மனுஷனா இரு, எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொள், வார்த்தைகளை தெரிந்து கொள்ள கற்றுக்கொள். ஆலயத்துக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிறதை கேட்டு கிறிஸ்துவுக்குள்ள அறிவில் வளரும் போது என்ன உண்டாகிறது? வார்த்தைகளை எப்படி தெரிந்து கொண்டு நம்முடைய நாவில வைக்கிறது, ஜீவனை எப்படி தெரிந்து கொள்ளுகிறது, எப்படி அதை பேசுகிறது, எப்படி அதை எடுத்துக்கொள்ளுகிறது, இதை கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் சொல்றாங்க இல்லையா, என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும் பிரதர், அப்படியே நடக்கும், கடவுள் அதெல்லாம் பார்த்துக்குவாரு, நடக்கும். அப்படி நடந்தால் தான் எல்லாம் நல்லா இருப்பாங்களே. இன்றைக்கு அது தானா நடந்துடுமே, நடக்கிறது இல்லை. எப்படி நடக்கிறது? நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். வாயை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இங்கே பாடம் எடுக்கிறார். இங்கே ஒரு காரியத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டும். நல்ல நீதிமான், நல்ல ஒரு மனுஷன், ஒழுங்காக நடந்து கொள்கிறவன், கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்கிறவன். ஆனால் இந்த குழந்தை பெறுறதுன்ற விஷயத்தில் அவனுடைய விசுவாசத்தை அவன் செயல்படுத்த முடியாத ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவன் விசுவாசிக்கவில்லை. ஆகவே அவன் பேசுகிறான் பாருங்க, இதை நான் எதனால் அறிவேன். தேவதூதன் நோக்கி சொல்றான், இதை நான் எதனால் அறிவேன். இதை நான் எதனால் அறிவேன்னா அது கூட தெரியல பாருங்க இவனுக்கு. அதுதான் அங்கே பிரச்சனை. எப்படி இதை நான் நம்பவே முடியலையே என்கிறது தான் அவனுடைய வார்த்தைகள். அதுதான் அவிசுவாசம் பாருங்க. இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேனே, என் மனைவி வயது சென்றவளாக இருக்கிறாளே என்று சொல்லி இப்படி பேசி கொண்டிருக்கிறான். இதை நான் எதனால் அறிவேன்னு அவன் சொல்லியிருக்கவே கூடாது. ஏன் என்று சொன்னால், எதனால் அறிய முடியும்? இதை பழைய ஏற்பாட்டை பார்த்தா போதும். ஆபிரகாமை பற்றி இவன் கண்டிப்பாக வாசித்திருப்பான். இவன் ஒரு ஆசாரியன், ஜனங்களுக்கு போதிக்கிறவன், ஜனங்களுக்கு முன்னால் நின்று நடத்துகிறவன். பழைய ஏற்பாட்டை வாசித்திருந்தாலே தெரியும் எதனால் அறிவேன்றது. ஆபிரகாமுக்கு செய்த தேவன் எனக்கு செய்வார்ங்கிறத பழைய ஏற்பாட்டை வாசித்திருந்தாலே தெரியும். ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, ஈசாக்குக்கு செய்தார், யாக்கோபுக்கு செய்தார், யோசேப்புக்கு செய்தார். எத்தனையோ மனுஷர்கள் இப்படி வயதானவர்களுக்கு பிறந்திருக்கிறார்கள். எத்தனையோ மனுஷர்கள் அவருடைய பிறப்பில் ஒரு பெரிய தடை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் கேட்டால் பெரிய பெரிய ஆள்கள்லாம் பெரிய தடையின் மத்தியில் பிறந்து வந்தவங்க தான் இருக்கீங்களா? அவள் பிறக்கிறதுக்கு முன்னாலே எப்படியாவது பிறக்க விடாமல் பண்ணிடணும்னு தான் சாத்தான் பார்க்குறான். ஆனால் கர்த்தர் மலடா இருக்கிற அந்த கற்பங்களை திறந்து அவர்களை ஆசீர்வதித்து இந்த குழந்தையை பிறக்க செய்கிறார். எப்படி அது நடக்கிறது? விசுவாசத்தில் அது நடக்கிறது. ஆகவே அருமையானவர்களை கவனிக்க வேண்டும். இவன் பார்த்திருந்தான போதும், பழைய ஏற்பாட்டை வாசித்து இருக்கிறான், வசனம் அவனுக்கு தெரியும், சரித்திரம் அவனுக்கு தெரியும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் தெரியும். எதனால் அறிவேன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, பழைய ஏற்பாட்டில் அத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கிறது, அதெல்லாம் பார்த்திருந்தானாலே தெரியும். ரெண்டாவது, இது ஏன் அவிசுவாசம்னு காண்பிக்கிறேன். தேவதூதனே சொல்லுகிறான். தேவதூதன் தேவாலயத்துக்குள்ள வந்துட்டான் பாருங்க. இது ஏதோ ஒரு அசுத்தாய் சொல்லி போச்சு, ஏதோ ஒன்று நான் ஏதோ கற்பனை பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. இவன் தூபம் காட்டி கொண்டிருக்கிறான், ஜெபித்து கொண்டிருக்கிறான். தேவாலயத்தில் தூபம் காட்டி கொண்டிருக்கிற வேளையில அந்த நேரத்தில் தேவதூதன் அந்த தேவாலயத்துக்குள்ள காட்சி அளித்து இவனோடு பேசுகிறான். நான் சொல்லுகிறேன், அந்த தேவதூதன் வேற யாரும் இல்லை, காபிரியேல் என்னும் தூதன். அவன் சரித்திரத்தில் பல காலகட்டங்களிலே தேவனுடைய செய்திகளை கொண்டு வந்தவன், அப்பேற்பட்ட தூதன். அவன் சொல்லுகிறான் பாருங்க, தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக 19ஆம் வசனம், நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடைய பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். கேட்கிறான், நான் இதை எதனால் அறிவேன்னு சொன்னால் எனக்கு ஒரு அடையாளம் காண்பியும், நான் இதை பெற்றுக்கொள்வேன்றதுக்கு எனக்கு என்ன சைன் கொடுப்பீர் என்று சொல்லுகிறான். தேவதூதன் சொல்றான், எப்பா நான் வந்ததே ஒரு பெரிய சைன். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கேன். யாருன்னு தெரியுமா? நான் காபிரியேல். காபிரியேல்னு தானியேல் காலத்தில் வந்தேன், இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிறேன். இதெல்லாம் நீ வாசித்தது கிடையாதா, புரிஞ்சுக்கிட்டது கிடையாதா, தெரியறது கிடையாது. நான் தேவதூதன், உன்கிட்ட தேவாலயத்தில் உன்னோட நின்று கொண்டு பேசியிருக்கிறேன், என்கிட்ட சைன் கேட்குறேன். சைன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது, அடையாளம் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, அடையாளத்தை தான் காண்பித்து கொண்டிருக்கிறேன். நீ இன்னும் அடையாளம் கேட்டினா எப்படி அடையாளம் தர்றது? அடையாளத்துக்கு மேலே அடையாளம் தந்துட்டு இருக்க முடியுமா? ஆகவே இவன் பழைய ஏற்பாட்டை வாசித்திருந்தாலே தெரியும் இதை எப்படி அறிகிறதுன்னு. தன்னோட பேசுகிற தேவதூதன் எப்படி அற்புதமான விதத்தில் தேவாலயத்துக்குள்ளே யார் நுழைய முடியாத ஒரு இடத்துல காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைச்சு பார்த்தா தெரியும் இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது, கர்த்தர் பேசுகிறார் என்று. மூன்றாவது, கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதை இவன் அறிந்து வைத்திருந்தான். பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அற்புதங்கள் மேல் அற்புதம், அற்புதம் மேல் அற்புதம், எல்லாவற்றையும் இவன் அறிந்து வைத்திருந்தான். ஆனால் இவனுடைய பிரச்சனை என்னன்னா,
அவனுடைய வாயிலிருந்து வருது பாருங்க. அவன் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குதா அவிசுவாசம் இருக்குதான்னு வாயின் வார்த்தையில கண்டுபிடிச்சிடலாம். அவன் என்ன சொல்றான், நான் இதை எதனால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு இவர் சொல்றாரு இவர் வயசு என்னன்னு. கர்த்தருக்கு தெரியாத அவர் கிழவனாய் இருக்கிறாருன்னு. நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை தேவதூதன் பேசுகிறான். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் உனக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருடைய தூதன் சொல்லும் போது இவன் சொல்லுகிறான், அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்க போறதில்லை, அதை நான் பிடித்துக் கொள்ள போறதில்லை, அதை நான் பார்க்க போறதில்லை, நான் எவ்வளவு கிழவன் என்பதையும் என்னுடைய மனைவி எவ்வளவு பெரிய கிழவி என்கிறதையும் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்க போறேன்னு சொல்லி தன்னுடைய பிரச்சனையே அவன் நோக்கி கொண்டிருக்கிறான். ஆபிரகாமோடு இதை ஒப்பிட்டு பாருங்க. ஆபிரகாம் எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாருங்க. அவன் தன்னுடைய வயது ஒரு பெருசா பொருட்டா எண்ணல. அவன் தன்னுடைய மனைவியின் கற்பம் செத்து போனது அதையும் ஒரு பொருட்டா எண்ணவில்லை. அவன் செத்தவனை போல இருக்கிறான், அவ்வளவு வயசாயிடுச்சு, இருந்தாலும் அதை ஒரு பொருட்டா எண்ணவில்லை. மனைவியினுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கும் அவனுக்கு ஒரு பெரிய வித்தியாசம். சகரியாவுக்கும் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, சகரியா அதே தான் நினைச்சிட்டு இருக்கிறான். எவ்வளவு வயசாயிடுச்சு, எவ்வளவு கிழமை, என் மனைவிக்கு எவ்வளவு வயசாயிடுச்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆபிரகாம் அவ்வளவு வயசாயும் அதை யோசிக்காம, அதை எண்ணாம, அதை ஒரு பொருட்டா நினைக்காமல் இருக்கிறான். பாருங்க, தான் விசுவாசம். அவிசுவாசம்னா அதே யோசிச்சுட்டு இருக்கு, பிரச்சனைகளை யோசித்து கொண்டிருக்கிறது, பிரச்சனையே வாயில வைத்துக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களை, நான் சொல்லுகிறேன், ஜெபத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதல்ல வாயிலிருந்து பிரச்சனைகளை தூக்கி எறிந்து விட்டு தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டானதுன்னு வாஸ்தவம். போன வாரத்தில் தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகிறது. என்ன வார்த்தை உண்டாகிறது? உனக்கு ஒரு குமாரனை பிறப்பான், நான் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல ஆக்குவேன். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உண்டான பிறகு அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான், அவ்வளோதான். அதுக்கு முன்னால் தான் சொல்லிட்டு இருந்தான், என்னுடைய வேலைக்காரன் என் சொத்தெல்லாம் தூக்கிட்டு போகிறேன்னு ஆக்கும், என் பிள்ளை இல்லை, எனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் பிள்ளை இல்லை, நீர் எனக்கு என்ன தருவீர், இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன பிறகு அவன் என்ன பண்ணிட்டான், வயசை பெருசா எண்ணல, தன்னுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போனது பெருசா எண்ணவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டான், அதிலேயே நோக்கமாயிருந்தான் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே சகரியாவுக்கு நிறைய தெரியும், ஆனாலும் அதை கவனிக்காமல் தன்னுடைய பிரச்சனைகளையே கவனித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே தான் அவனுடைய வாய் அங்கே மூடப்பட்டது. அவனுடைய வாயை கர்த்தர் ஏன் மூடினார்? நான் சொல்லுகிற மறுபடியும், தண்டனை கொடுக்கறதுக்காக அல்ல, ஒரு பாடத்தை கற்பிக்கிறதுக்காக மூடுகிறார். இன்றைக்கி எல்லார் வாயும் கர்த்தர் மூடுறதில்லை. இந்த பாடத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா வாயில் உடலுடன் எதையாவது பிரச்சனையை தான் பேசிகிட்டு இருக்கோம். பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கும்போது பதில் ஏற்படாது, பிரச்சனை தான் அதிகமாக உண்டாகும். ஏனென்றால் எதை பேசுகிறோமோ அதுதான் உண்டாகும். சகரியாவின் வாயை மூடினதேவன் என் வாயும் மூடட்டும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வாயெல்லாம் மூடுறதில்லை, அவர் பாடம் கற்பிக்கிறார், அவ்வளோதான். இது ஒரு லெசன், இதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் வாயை மூடினாரு? ஒன்று, அவன் அவிசுவாசத்தின் வார்த்தைகளை இனிமேல் பேசாமல் இருக்கும்படியாக தேவன் யோவான் ஸ்நானகனை இந்த உலகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு அவனிடத்தில் பேசுகிறார். இவன் தான் தகப்பனா இருக்க போறான் யோவான் ஸ்நானகனுக்கு. ஒரு அற்புதம் நடக்க போகிறது. வயதான இவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறார்கள். பேசினா இவன் பேசியே கெடுத்துருவான் போல இருக்கு. இவன் பேச்சிலேயே நான் கிழவனாயிருக்கிறேன், எனக்கும் வயசாயிடுச்சு, என் மனைவிக்கும் வயசாயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துறீங்களா, எப்போ பார்த்தாலும் வயசாயிடுச்சுங்க, எப்போ பார்த்தாலும் வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஹலோ, வேத வசனம் சொல்லுது, வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. அப்போ வயசாயிடுச்சு, வயசு ஆக ஆக பலவீனம் தானே பிரதர், வயசு ஆக ஆக மோட்சம் போகிற நேரம் வந்துருச்சு இல்லை பிரதர் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. வயசு ஆனதை பற்றி பேசாமல் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பேச வேண்டும். அவன் வாயை திறந்து பேசியிருந்தாலும் அந்த குழந்தை பிறக்கிறதே நடக்காது. அதனால தான் கர்த்தர் பார்த்தார், இவன் வாயை மூடினா தான் வேலை ஆகும்னு சொல்லிட்டு வாயை மூடி வைக்கிறார். இதை மற்றவர்களெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவனுடைய வாயை மூடி வைக்கிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவனுக்கு தண்டனையாக கொடுத்துருந்தா அன்னையிலேருந்து அவன் பேசியே இருக்க முடியாது. தண்டனை இல்லை, இது ஒரு லெசன். அதனால தான் பிள்ளை பிறந்த உடனே பேசுகிறான் அவன். இருக்கீங்களா? தண்டனையாக இருந்தால் பர்மனெண்ட்டாக மூடிட்டு இருப்பார் வாயை, அதான் தண்டனை. இது தண்டனை இல்லை, லெசன். அதனால கொஞ்ச நாளைக்கு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் உன் வாயை கொஞ்சம் மூடி வைப்பா, ஏன்னா ஒன்னால் உன் வாயால் எல்லாம் கெட்டுரும் போல இருக்கு. பிள்ளை உன்னுடைய மனைவியுடைய கற்பத்தில் உருவானா கூட நீ பேசியே கலைச்சிருவேன், உன் பேச்சிலேயே அது கலைஞ்சிரும், நடக்கிற அற்புதம் கூட உனக்கு நடக்காது. ஆகவே உன்னுடைய வாயை மூடினா தான் அது சரிப்படும் சொல்லி
இதை உலகத்துக்கே ஒரு பாடமாக ஆக்கணும். இப்படி தான் அநேக தங்களுடைய அற்புதங்களை கலைத்து விடுகிறார்கள். தங்களுக்கு நடக்க போகிற நல்ல காரியங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறார்கள். அற்புதத்துக்கு விளிம்பில் வர்றாங்க, ஆனால் பேசி பேசி கெடுக்கிறாங்க. ஜெபம் பண்ணும்போது ஒன்று பண்ணுறாங்க, பேசும்போது இன்னொன்றை பேசுகிறார்கள். அதனால தான் கர்த்தர் சொன்னார், இது அநேகருக்கு பாடமாக அமையும்படி குழந்தை பிறக்கிற வரைக்கும் டெம்பரரியாக உன் வாயை மூடி வைக்கலாம். ஏனென்றால் உன் வாயை மூடி வச்சிருந்தாலே போதும், வேலை நடக்கும். வாயில் கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொள்ள முடியலன்னா மினிமம் வாயை மூடி இருக்கிறதாவது நல்லது. அதனால தான் மூடினார். ரெண்டாவது, வாயை மூடின பிறகு இன்னும் கொஞ்சம் ஆழமாக இப்போ யோசிக்கலாம். இவனுக்கு காதும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னால் வசனம் சொல்லுது, அவரெல்லாம் செய்கை காட்டி பேசினாங்களாம் இவங்கிட்ட, இவனும் செய்கை காட்டி பேசினானா. காதே கேட்டிருக்காது போல இருக்கு. காதுலையும் ஒன்றும் கேட்க முடியல, வாயிலையும் ஒன்றும் பேச முடியல. இப்போ ரொம்ப சிந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆழமாக சிந்திக்கிற நேரம். முதலே சிந்திச்சிருந்தா இந்த வேலை வந்திருக்காது. இப்போ காதும் கேட்காதனால வாயும் பேசாதனால ரொம்ப ஆழமாய் சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணு, கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு யோசிச்சுப்பாரு, ஆழமாய் சிந்தின்னு சொல்லி அதுக்காக ஒரு வாய்ப்பை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். குழந்தை பிறந்த உடனே வாயை திறந்து விடுறாரு. ஏனென்றால் இந்த உலகமே பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும் இந்த லெசனை, இந்த பாடத்தை. என்ன பாடம்? வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால், மலைகள் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளப்பட வேண்டும் என்றால், நாம் எப்படி வார்த்தைகளை எம்ப்ளாய் பண்ணுகிறோம், எப்படி வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம் என்பது அதிமுக்கியமான காரியமாக இருக்கிறது.